என் அன்பான இறைமக்களே, பெரியோர்களே, அருட்தந்தையர்களே, துறவியரே மற்றும் என் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் உண்மையான பெருமை என்பது அதன் வானுயர்ந்த கோபுரங்களிலும் அழகிய சுவர்களிலும் கண்கவர் கலை நயங்களிலும் மட்டுமே அடங்கிவிடுவதில்லை. மாறாக அது கடந்து வந்த நெடிய வரலாற்றிலும் அந்த புனித மண்ணில் காலடி எடுத்து வைத்த தலைமுறையான இறைமக்கள் சிந்திய விசுவாச கண்ணீரிலும் அவர்கள் எழுப்பிய உருக்கமான மன்றாட்டுகளிலும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அளப்பரிய புதுமைகளிலும் தான் அடங்கியிருக்கிறது. அத்தகைய ஒரு மாபெரும் விசுவாச பாரம்பரியத்தை கொண்ட தஞ்சை மண்ணின் ஆன்மீக கலங்கரை விளக்கமாக திகழும் நமது பூக்கார தெரு திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தின் பெருமைகளையும் வரலாற்றையும் இங்கு இறைவன் ஆற்றி வரும் புதுமைகளையும் எண்ணி பார்க்க நாம் அனைவரும் ஒரு குடும்பமாய் இன்று கூடி வந்துள்ளோம். நமது பேராலயத்தின் வரலாற்றை தொட்டு பார்ப்பதற்கு முன் உலகெங்கும் பரவியுள்ள இயேசுவின் திரு இருதய பக்தியின் ஆழமான ஆன்மீக பின்னணியை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மனித குலத்தின் மீது கடவுள் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பையும் அளவிட முடியாத இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒப்பற்ற பக்தி முயற்சியே இந்த திரு இருதய வழிபாடாகும். 17ஆம் நூற்றாண்டில் சரியாக 1673ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டின் பாரலேமோனியல் நகரில் வாழ்ந்த தூய மார்கரெட் மரியா அலக்காக் என்ற எளிய கன்னியருக்கு Behold this heart which has so loved mankind. I promise you my love will grant grace to all. மனிதர்களின் பாவங்களால் என் இதயம் துயருறுகிறது. உங்கள் மேல் நான் எல்லையற்ற அன்பு கொண்டுள்ளேன். செய்தும் அவர்களிடமிருந்து நன்றி கேட்டையும் அலட்சியத்தையும் மட்டுமே பெறுகின்ற என் இதயம் என்று வேதனையோடு கூறி உலக மக்கள் அனைவரும் தன்னை அன்பு செய்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தூய மார்கரெட் மரியாவின் தரிசனங்களுக்கு பிறகு தூய ஜான் யூட்ஸ் அவர்களின் அயராத முயற்சியால் இப்பக்தி ஒழுங்குபடுத்தப்பட்டு உலகெங்கும் காட்டுத்தீ போல் பரவியது. இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி உருக்கமாக ஜெபிக்கும் எவருக்கும் மன அமைதி, குடும்பத்தில் அமைதி, தொழில் வளம் மற்றும் மரண நேரத்தில் தனிப்பட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட 12 மாபெரும் தெய்வீக வாக்குறுதிகளை ஆண்டவர் அருளினார். அந்த தெய்வீக அன்பின் அடையாளமாகத்தான் இன்று நமது தஞ்சை மண்ணில் இந்த பேராலயம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. தஞ்சை மாநகரில் வாழ்ந்த கத்தோலிக்க விசுவாசிகளின் எண்ணிக்கை 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வேகமாக உயரத் தொடங்கியது. அவர்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யவும் இயேசுவின் திரு இருதயத்தின் மீதுள்ள பக்தியை இப்பகுதியில் ஆழமாக வேரூன்றச் செய்யவும் ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. அதன் விளைவாக 1867ஆம் ஆண்டு இப்பேராலயத்திற்கான திட்டமிடல் தொடங்கப்பட்டு 1869ஆம் ஆண்டில் முறைப்படி அடிக்கல் நாட்டப்பட்டது. அக்காலகட்டத்தில் தஞ்சையின் வரலாற்று சிறப்புமிக்க பண்பாட்டு சூழலில் விசுவாசத்தின் மணிமகுடமாக இந்த இறை இல்லம் எழும்பியது. ஆரம்பத்தில் ஒரு பங்கு ஆலயமாக தொடங்கப்பட்ட இந்த புனித தலம் 1953ஆம் ஆண்டில் தஞ்சாவூர் தனி மறைமாவட்டமாக உருவான வரலாற்று திருப்புமுனையின் போது மறைமாவட்டத்தின் முதன்மை தலைமை பேராலயமாக உயர்த்தப்பட்டு தஞ்சை மறைமாவட்டத்தின் இதய துடிப்பாக மாறத் தொடங்கியது. காலங்கள் உருண்டோட விசுவாசிகளின் எண்ணிக்கையும் பல மடங்கு பெருகியது. விசுவாசிகளின் தேவையை உணர்ந்து 1969ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மேதக ஆயர் ஆர்.ஏ. சுந்தரம் ஆண்டகை அவர்களால் இப்பேராலயம் முதலில் விரிவுபடுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டின் ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டதன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் பேராயர் மேதகு அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் வருகை தந்து நூற்றாண்டு விழா நினைவாக இத்தலத்தை அருள்நிலைப்படுத்தினார். பின்னர் பேராலயம் தொடங்கப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவடைந்த வரலாற்று தருணம் 1994இல் வந்தபோது அந்த ஜூபிலி விழாவை சிறப்பிக்கும் விதமாக பேராலயத்தின் அழகிய முகப்பு மண்டபம் புதிதாக கட்டப்பட்டது. இதனை 1994 ஆகஸ்ட் 5 அன்று பேராயர் மேதகு முனைவர் பி. ஆரோக்கியசாமி ஆண்டகை அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். அக்காலகட்டத்தில் முதன்மை குருவாகவும் பங்குத்தந்தையாகவும் விளங்கிய அருள் இருதயம் அவர்களின் அயராத உழைப்பும் தியாகமும் இப்பணிகளுக்கு பெரும் அரணாக அமைந்தது. நமது பேராலயத்தின் கம்பீரத்தை நாலா திசைகளிலும் பறைசாற்றும் கிழக்கு கோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா 1995ஆம் ஆண்டு ஜனவரி 30 அன்று உலக திருச்சபையின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான மேதகு சைமன் கர்தினால் லூர்துசாமி அவர்களின் திருக்கரங்களால் மிக விமரிசையாக நடைபெற்றது. பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டகை அவர்களின் முப்பெரும் விழா நினைவாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோபுரம் 1996 ஆகஸ்ட் 6 அன்று திருச்சி ஆயர் மேதகு முனைவர் எஸ்.எல். கேப்ரியல் ஆண்டகை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு தஞ்சை பேராயரால் ஆசீர்வதிக்கப்பட்டது.
ஆலயத்தின் வெளிப்புறம் மட்டுமின்றி உட்புற பக்தியை ஆழப்படுத்த மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களின் 25 ஆண்டுகால ஆயர் பணி வெள்ளி விழாவை முன்னிட்டு பேராலயத்தின் உள்ளே அன்னை மரியாள், குழந்தை இயேசு மற்றும் புனித அந்தோணியார் பலிபீடங்கள் கலைநயத்தோடு வடிக்கப்பட்டு 2022 ஜூன் 25 அன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த திருப்பணியை முதன்மை குரு AMA பிரபாகர் அவர்களும் உதவி பங்கு தந்தை அருள் திரு A பிரவீன் அவர்களும் முன்னின்று வழிநடத்தினர். முன்னதாக இக்கோவில் உருவான 150வது ஆண்டு பெருவிழா 2018 கொண்டாடப்பட்டு இந்திய அஞ்சல் துறையின் சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. அண்மையில் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப பேராலயம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு வண்ணமயமான நவீன பொலிவோடு 2024 ஆகஸ்ட் 14 அன்று தஞ்சை மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அருள் திரு முனைவர் எல் சகாயராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. பேராலயத்தின் இந்த பிரம்மாண்ட மறுமலர்ச்சிக்கு பொறியாளர் சாமுவேல் சகாயராஜ், முதன்மை குரு பிரபாகர் மற்றும் உதவி பங்கு தந்தை அமர்தீப் மைக்கேல் ஆகியோர் தங்களின் முழுமையான உழைப்பை நல்கினர். இப்பேராலயம் வெறும் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. இது வாழும் இறைவனின் பிரசன்னம் நிறைந்த திருத்தலம். இங்கு வந்து கண்ணீரோடு மண்டியிடும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் திரு இருதய ஆண்டவர் நிகழ்த்தும் புதுமைகள் ஏராளம். பல வருடங்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியரும் குடும்பங்களும் இத்தலத்து ஆண்டவர் பாதத்தில் மன்றாடி ஒன்று சேர்ந்த நிகழ்வுகள் எண்ணற்றவை. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கொடிய நோய்களும் நாள்பட்ட வேதனைகளும் திரு இருதய நவநாள் ஜெபங்கள் வழியாக குணமாகி பலர் சாட்சியம் அளித்துள்ளனர். தவறான பழக்க வழக்கங்கள், போதை மற்றும் தீய வழிகளில் சிக்கித் தவித்த எத்தனையோ இளைஞர்கள் இங்கு வந்து மனம் உருகி ஜெபித்ததன் மூலம் புதிய வாழ்வை பெற்றுள்ளனர். அது மட்டுமின்றி தொழில் நஷ்டம், வறுமை மற்றும் கடன் சுமையோடு வந்து கதறிய எளிய குடும்பங்களுக்கு வழிகள் பிறந்து வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. இங்கு பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் உள்ள பெயர்களும் தேதிகளும் வெறும் தகவல்கள் அல்ல. அவை நமது முன்னோர்களின் வியர்வை, ஆயர்களின் ஞானம், பங்குத்தந்தையர்களின் தியாகம் மற்றும் தஞ்சை மக்களின் அசைக்க முடியாத விசுவாசம் ஆகியவற்றின் வாழும் அடையாளங்கள். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வளர்த்த இந்த விசுவாச பாதையில் நாமும் தொடர்ந்து உறுதியோடு பயணிப்போம். பூக்கார தெரு திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தின் திருப்பலிகளிலும் நவநாட்களிலும் பக்தியோடு பங்கேற்று ஆண்டவரின் திரு இருதயத்திலிருந்து வழியும் அளப்பரிய அருளையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் நிறைவாக பெறுவோமாக. உலகம் முழுவதிலிருந்தும் அன்னை வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் பக்தர்கள் தஞ்சை வழியே செல்வதால் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திற்கு வருகை தருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பூண்டி புதுமை மாதாவை காணச் செல்லும் மக்களும் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து ஆசீர் பெற்றுச் செல்கிறார்கள். ஞானசுந்தரம் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நெற்களஞ்சியமானது தென்னகத்தின் மிகப்பெரிய நெற்களஞ்சியமாகவும் மிகப்பெரிய தானிய கிடங்காகவும் கருதப்படுகிறது. இது பண்டைய தமிழர்களின் உணவு தானியங்களை சேமிக்கும் திறனுக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் செவ்வக வடிவிலான இக்கட்டிடம் முகப்பில் இருந்து பார்க்கும்போது 3 அடுக்கு கொண்ட கட்டடக்கலை அமைப்பை கொண்டுள்ளது. இதன் உட்பகுதியில் 21.45 by 10.6 மீட்டர் நீள அகலத்தில் தானியங்களை சேமிப்பதற்கான அறை உள்ளதுடன் இதில் சுமார் 90,000 கிலோ தானியங்களை சேமித்து வைக்க முடியும். இதுவரை கண்டு களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.